இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. குறிப்பிட்ட சாதியில் வருபவர் மட்டுமே அர்ச்சகர் ஆகலாம் என்பதை ஏற்க முடியாது. கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பீகார் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. பாஜக கூட்டணி முதல்வர் வேட்பாளரை அமித்ஷா அறிவிப்பாரா என காங்கிரஸ் கேள்வி. ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் தடை விதித்ததன் எதிரொலி. கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துகிறது இந்தியா. வணக்கம். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கடந்த சில நாட்களாக சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல் ஏரியிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மாதவரம் அருகே உள்ள பாலசுப்பிரமணியம் நகர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. ஆரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பொன்னேரி அருகே ஆண்டார்மடம் கிராமத்தில் இருந்து பழவேற்காடு செல்லும் சாலை அடித்துச் செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அருகே சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் 5200 கன அடி உபரி நீரால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் விழுப்புரம் அருகே உள்ள மலட்டாற்று பாலம் மூழ்கியது. செஞ்சி, மேல்மலையனூர் பகுதிகளில் பெய்த கனமழையால் மேல் வைலாமூர் சேத்பட் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பற்ற முறையில் கடந்து சென்றனர். திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பியதால் பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையும் தொடர் மழையால் அரக்கோணம் அருகே புளியமங்கலம் ரயில்வே சுரங்கப்பாதையையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பர்கூர் அருகே மணியாச்சி பள்ளம் மற்றும் பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு 4 நாட்கள் ஆகியும் குறையாததால் 2 ஓடைகளுக்கும் நடுவே உள்ள மலை கிராம மக்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்து வரும் மழையால் ஆப்பிள் பி ஜாய்ஸ் பில்டிங் பகுதியில் மலை உச்சியில் இருந்து ராட்சத பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் பிரவீன் என்பவரின் வீடு சேதமடைந்தது. இதனிடையே மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடையக்கூடும் என்றும் இதன் காரணமாக கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை வரை மிதமான மழையும் 27ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது வம்சாவளியில் வருபவர் மட்டுமே அர்ச்சகராக முடியும் என்பதை ஏற்க முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருவாங்கூர் தேவஸ்தான வாரியம் மற்றும் கேரள தேவஸ்தான பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவை தந்திர வித்யாலயாஸ் என்ற பெயரில் கோயில் அர்ச்சகர் பயிற்சி அளித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்து கோயில்களில் பணி வழங்கி வருகிறது. இதனை எதிர்த்து அகில கேரள தந்திரி சமாஜம் என்ற அமைப்பு கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு ராஜா விஜயராகவன், திரு KV ஜெயக்குமார் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அகில கேரள தந்திரி சமாஜம் 300 பாரம்பரிய தந்திரிகளை கொண்ட பதிவு செய்யப்பட்ட அமைப்பு என்றும் அர்ச்சகர் ஆக விரும்பும் இளைய சமூகத்தினருக்கு உரிய பயிற்சிகள் அளித்து தேவஸ்தான போர்டுக்கு வழங்கி வருவது பாரம்பரிய நடவடிக்கை என்றும் கூறினார். ஆனால் பகுதி நேர அர்ச்சகர் தேர்வுக்கு குறைந்தபட்ச தகுதியான SSLC-யுடன் திருவாங்கூர் தேவஸ்தான வாரியத்தின் தந்திர வித்யாபீடத்தின் சான்றிதழ் அவசியம் என கேரள தேவஸ்தான பணியாளர் தேர்வு வாரியம் அறிவிப்பானை வெளியிட்டிருப்பது சட்டத்திற்கு புறம்பானது என்று அவர் தெரிவித்தார். தங்கள் அமைப்பில் பயிற்சி பெற்றவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என்றும் பாரம்பரிய தேர்வு முறையை மாற்றுவது திருவாங்கூர் தேவஸ்தான வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் பணி விதிகளை மீறும் செயல் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது வம்சாவளியில் வருபவர் மட்டுமே அர்ச்சகராக முடியும் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறினார். அடுத்து வாதிட்ட திருவாங்கூர் தேவஸ்தான வாரிய வழக்கறிஞர் திருவாங்கூர் கொச்சி இந்து அறநிலையத்துறை சட்டம் மற்றும் அரசு ஒப்புதலின் பேரிலேயே விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து கருத்து கேட்டபோது மனுதாரர் தரப்பு அமைதி காத்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மனுதாரரின் அமைப்பு பிராமணர்களை மட்டுமே கொண்ட அமைப்பு என்று கூறிய திருவாங்கூர் தேவஸ்தான வாரிய வழக்கறிஞர்
விளிம்பு நிலை மக்கள் மிக குறைந்த அளவே பயிற்சி பெறுவதால் பயிற்சி நிறுவனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். பாரம்பரிய தேர்வு முறை ஒழிக்கப்படவில்லை என்றும் திறமை அடிப்படையிலேயே பணி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் திருவிதாங்கூர் கொச்சி இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படியே விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். வேத பாடத்திட்டங்களை உருவாக்கி முறையாக அவற்றை கற்பிப்பதுடன் திறமையின் அடிப்படையில்தான் அர்ச்சகர்களை திருவாங்கூர் தேவஸ்தான வாரியம் தேர்ந்தெடுப்பதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது வம்சாவளியில் வருபவர் மட்டுமே அர்ச்சகராக முடியும் என்பதை ஏற்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் அகில கேரள தந்திரி சமாஜத்தின் மனுவை தள்ளுபடி செய்தனர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளராக திரு தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 243 தொகுதிகளை கொண்ட அந்த மாநிலத்தில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம், பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும், எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணியும், பிரசாந்த் கிஷோரின் ஜன சுராஜ் கட்சியும் களத்தில் உள்ளன. ஐக்கிய ஜனதா தளம், பாஜக கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிந்து தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் காங்கிரசுக்கும் இடையே தொகுதி பங்கீடு, முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் இழுபறி நிலவியது. இந்நிலையில் பாட்னாவிற்கு நேற்று வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு அசோக் கெலாட், திரு கிருஷ்ணா அல்லவாரு ஆகியோர் திரு லாலு பிரசாத் யாதவ் மற்றும் திரு தேஜஸ்வி ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து இன்று அவர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய திரு கெலாட், முதலமைச்சர் வேட்பாளராக திரு தேஜஸ்வி யாதவும், விகாஷில் இன்சான் கட்சியின் தலைவர் திரு முகேஷ் சஹானி துணை முதலமைச்சர் வேட்பாளராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டது போல தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று திரு அமித்ஷா அறிவிப்பாரா என்று அவர் கேள்வி எழுப்பினார். आपने देखा महाराष्ट्र के अंदर जो शिंदे थे वो मुख्यमंत्री तत्कालीन, इन नेताओं ने कहा शिंदे के लीडरशिप में चुनाव लड़ा जाएगा. मैसेज दिया गया ये मुख्यमंत्री बनेंगे और बाद में मुख्यमंत्री बना दिया और किसी को. பின்னர் பேசிய திரு தேஜஸ்வி, சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு திரு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி அழிந்து போகும் என்றார். முதலமைச்சர் வேட்பாளராக திரு நிதிஷ்குமாரை அறிவிக்க பாஜக தயங்குவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வரும் ஐக்கிய ஜனதாதளம், பாஜக கூட்டணி அரசை மக்கள் தோற்கடிப்பார்கள் என்று திரு தேஜஸ்வி தெரிவித்தார். ரஷ்யாவைச் சேர்ந்த 2 எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் அங்கிருந்து எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நிறுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேட்டோ கூட்டமைப்பில் இணையாமல் தடுக்க உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் அதை நிறுத்தும் முயற்சியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளார். இதற்காக ரஷ்ய அதிபர் புதினை அவர் அலாஸ்காவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சந்தித்து பேசினார். ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த பலனும் கிட்டவில்லை. தனது முடிவில் ரஷ்யா உறுதியாக இருப்பதால் மீண்டும் தலைவர்களின் சந்திப்பு நடைபெறாது என்று நேற்று முன்தினம் அமெரிக்கா அறிவித்தது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக அந்நாட்டின் 2 மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட், லூகோயில் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனால் போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தெரிவித்தார். தடை விதிக்கப்பட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு பணம் வழங்குவதால் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்த நடவடிக்கை தேவைப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீதான தடையை வரவேற்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, அதிபர் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையை இது ஏற்படுத்தி இருப்பதாக கூறினார். அமெரிக்காவின் தடையை ஐரோப்பிய யூனியனில் உள்ள நாடுகளின் தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரெனியூ யூரோப் தலைவர் வலரி ஹேயர், இது அமைதியை கொண்டு வருவதற்கான ஒற்றுமையின் உறுதியை வெளிப்படுத்துவதாக கூறினார். தடை செய்யப்பட்ட ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வரும் இந்தியாவுக்கு அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே ரஷ்யாவின் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க அந்நாட்டிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு இந்தியாவுக்கு அபராத வரி விதித்து ட்ரம்ப் நெருக்கடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு மோடி ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை குறைக்கப் போவதாக தம்மிடம் கூறியதாக ட்ரம்ப் நேற்று கூறியிருந்த நிலையில் இந்த தடையால் இந்தியாவுக்கான ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி முற்றிலுமாக நிறுத்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்கா விதித்துள்ள தடைகள் வளர்ந்து வரும் நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு பாதுகாப்பை பாதிக்கும் என்றும் உலகளாவிய விலையேற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் ரஷ்யா எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொட்டி தீர்க்கும் மழையால் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏராளமான ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் சூரங்கோட்டையில் விளைநிலங்களுக்குள் மழை நீர் புகுந்ததால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வீரப்பநாயக்கன்பட்டியில் வெளுத்து வாங்கிய மழையால் கரும்பு, வேர்க்கடலை, கிழங்கு மற்றும் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தண்ணி அப்படியே போகிற பரவாயில்ல நெல் கழனியில் கள்ளத்தோட்டம் எல்லாமே அடிச்சுன்னு போச்சுங்க. குச்சி காடு பூரா அடிச்சுன்னு போச்சுங்க. பூரா விவசாயத்தை பூரா நஷ்டம் பண்ணிடுச்சுங்க.
திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக 1500 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நீரில் மூழ்கின. நன்னிலம் அடுத்த செருவலூர், மேல தென்குடி, கீழ தென்குடி உள்ளிட்ட பகுதிகளில் வடிகால் சரிவர தூர்வாரப்படாததால் விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டத்தில் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் அடியோடு சாய்ந்தன. மழை ஓய்ந்த நிலையில் வடகரை, கோக்கூர், பெருங்கடம்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிந்ததால் சேரும் சகதிக்கு இடையில் இயந்திரம் மூலம் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் திருச்சி மாவட்டம் முசிறி, தாப்பேட்டை, தும்பலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் நடவு பணிகள் தொடங்கியுள்ளன. உரங்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் தங்க கவச திருட்டு வழக்கில் மேலும் ஒருவரை கேரள சிறப்பு புலனாய்வு துறையினர் கைது செய்துள்ளனர். அந்த கோயிலின் துவாரபாலகர்கள் சிலைகளில் பதிக்கப்பட்டிருந்த தங்க தகடுகளை புதுப்பிக்க சென்னைக்கு அனுப்பிய போது 4 கிலோ 600 கிராம் தங்கம் மாயமானதாக தெரிகிறது. இது தொடர்பாக புகார்கள் எழுந்ததை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் இடைத்தரகராக செயல்பட்ட உன்னிகிருஷ்ணன் போத்தி, தேவசம் போர்டு துணை ஆணையர் முராரி பாபு, செயலாளர் ஜெயஸ்ரீ, செயல் அதிகாரி சதீஷ், நிர்வாக அதிகாரிகள் ஸ்ரீகுமார், பைஜு உள்ளிட்ட 9 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் கடந்த 17ஆம் தேதி தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த திருட்டுக்கு மூளையாக நிர்வாக அதிகாரி முராரி பாபு செயல்பட்டதாக வாக்குமூலம் அளித்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று கைது செய்தனர். அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோயில் தங்க திருட்டு வழக்கில் கோயில் நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஐயப்ப பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். மலேசியாவில் வரும் 26ஆம் தேதி தொடங்கும் ஆசியான் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்கும் நிலையில் பிரதமர் திரு மோடி காணொலி மூலம் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஆசியான் கூட்டமைப்பில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, புருனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர் மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. பாஜகவை எதிர்த்து இந்தியாவில் அனைத்து சவால்களையும் சமாளித்துக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று பார்க்கக்கூடிய முதலமைச்சராக இருப்பதாக முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டத்தில் இன்னொரு கட்சியின் கொடியை ஆட்டிக் கொண்டிருப்பதுதான் அதிமுகவின் அவல நிலை என்றும், தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுகவை அடமானம் வைக்கவும் தயங்க மாட்டார் என்றார். முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் அணைக்கு நீர்வரத்தும் படிப்படியாக குறைந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் இன்று 137.95 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 4621 கன அடியாக உள்ளது. அணையில் இருந்து தமிழ்நாட்டுக்கு 1822 கன அடியும், கேரள மாநிலம் இடுக்கி அணைக்கு 3632 கன அடியும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு பகுதியில் தென்பெண்ணை ஆற்று நீரில் நீர்நாய் ஒன்று துள்ளி விளையாடி மீனை பிடித்து உட்கொண்டு மகிழ்ந்த காட்சிகள் அணைக்கட்டு பகுதி மக்களை ரசிக்க வைத்தது. சாத்தனூர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் செல்வதை கிராம பொதுமக்கள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது நீர்நாய் ஒன்று துள்ளி விளையாடியது அவர்கள் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்க தலைவரும் இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரருமான சபேஷ் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 68. தேவாவின் சகோதரர்கள் சபேஷ், முரளி என்ற இரட்டையர்கள் சமுத்திரம், பொக்கிஷம், மிளகா, தவமாய் தவமிருந்து, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, மாயாண்டி குடும்பத்தார் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளனர். புதுச்சேரி வீடூர் அணையின் நீர் திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரள்கிறது. பிள்ளையார்குப்பம் படுகை அணை உடைந்து 4 ஆண்டுகளாகியும் புது அணை கட்டப்படாததால் மழை நீரை தேக்கி வைக்க முடியாமல் கடலில் சேருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அணையில் சிறிய உடைப்பு ஏற்பட்ட போதே புதுவை பாஜக அரசு அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக விட்டதால்தான் முழுமையாக உடைந்தது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர்.
சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை அமைக்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 30.2 கிலோமீட்டர் தொலைவிலான 4வது ரயில் பாதை திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் செலவு 757 கோடியே 18 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பதால் நீர்மட்டம் 22 அடியை நெருங்குகிறது. தற்போது ஏரியில் இருந்து வினாடிக்கு 750 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மதகு அருகே உள்ள தரைப்பாலத்தை தொட்டபடி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 4120 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் ஏரியில் இருந்து 4500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தீபாவளி விடுமுறை முடிந்த நிலையிலும் திருப்பூர் பள்ளிகளுக்கு பாதிக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தராததால் வகுப்பறைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஏராளமான வணிக நிறுவனங்களுக்கு 9 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமைதான் திருப்பூரில் தொழில் நிறுவனங்கள் முழுமையாக இயங்கத் தொடங்கும். எனவே இன்னும் 2 நாட்கள் மாணவர்கள் வருகையும் குறைவாக இருக்கும் என்று ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் மேலும் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் 5வது நாளாக மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக ரயில் பாதையில் விழுந்த பாறைகளை ஜேசிபி மூலம் அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நடிகை மனோரமாவின் மகன் பூபதி உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். நடிகர் விசுவின் குடும்பம் ஒரு கதம்பம் படத்தில் அறிமுகமான அவர் திரைப்படங்களில் சிறு சிறு வேடங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். அவருக்கு ராஜராஜன் என்ற மகனும் அபிராமி மீனாட்சி என்ற மகள்களும் உள்ளனர். பூபதியின் இறுதிச் சடங்கு நாளை மாலை கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் நடைபெறும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 130 புள்ளிகள் அதிகரித்து 84,556 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 23 புள்ளிகள் உயர்ந்து 25,891 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 92,000 ரூபாயாகவும் 1 கிராம் 11,500 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து கிராம் 174 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது வம்சாவளியில் வருபவர் மட்டுமே அர்ச்சகராக முடியும் என்பதை ஏற்க முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் முதலமைச்சர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.